அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்களுடைய விஆர் ரிலிஜியஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் உங்களால் காண முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எங்களுடைய விஆர் ரிலிஜியஸ் சேனலை பல வழிபாட்டு தலங்களை பற்றியும், கோவில்கள் பற்றியும், மசூதிகளை பற்றியும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள போகிறீங்க. அன்னையின் மகிமையை பறைசாற்றும் திருத்தலங்களில் சொக்கன் குடியிருப்பு அதிசய மணல் மாதா திருத்தலம் முதன்மை பெற்று விளங்குகிறது என்பதை பற்றி இவ்வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க நம் அதிசய மணல் மாதா அன்னையின் சிறப்பை பார்க்கலாம். அதிசய மணல் மாதா திருத்தலம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் ஏரியோர கரையில் அமைந்துள்ளது. இது தூத்துக்குடி மாவட்டத்தின் பங்குகளில் ஒன்றான சொக்கன் குடியிருப்போடு அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சீடரான புனித தோமையார் கிபி 52ஆம் ஆண்டில் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க இந்தியா வந்தார். இவர் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியான கேரள மாநிலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அறிவித்து மக்களை மனம் மாற்றினார். இன்றைய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் தென்பகுதி அன்று மானவீர நாடு என்று அழைக்கப்பட்டது. மானவீர நாட்டை கந்தப்பராசா என்ற பாண்டிய இளவரசன் ஆண்டு வந்தான். இவனது மனைவி மற்றும் மகள் இருவரும் தீய ஆவியால் பாதிக்கப்பட்டு கடும் வேதனை அடைந்தார்கள். பல்வேறு பூசாரிகள் வந்து முயற்சி செய்தும் அவர்களை குணமாக்க முடியவில்லை. இந்நிலையில் இளவரசன் புனித தோமையார் கேரளாவில் செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு தோமையாரை தனது இல்லத்துக்கு அழைத்து வர முடிவு செய்தான். எனவே புதிதாக ஒரு மாட்டு வண்டி செய்து தானே நேரில் சென்று புனித தோமையாரை கண்டு மானவீர நாட்டிற்கு அழைத்து வந்தான். இளவரசனின் வீட்டிற்கு வந்த புனித தோமையார் இறைவனை வேண்டி அவரது மனைவியையும் மகளையும் தீய ஆவியின் பிடியிலிருந்து குணமாக்கினார். இந்த அற்புத நிகழ்ச்சியை கண்ட இளவரசனின் குடும்பமும் மக்களும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்று புனிதரின் திருக்கரத்தால் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அது மட்டுமல்லாது இங்கு நிகழ்ந்த நிகழ்வு கணக்கன் குடியிருப்பு மக்களிடையே ஞான ஒளி தோன்றி மக்கள் கிறிஸ்துவின் போதனையை ஏற்று திருமுழுக்கு பெற்றனர். மாதாவின் மீதும் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தனர். அன்னை மரியாள் இங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர் ஒருவருக்கு கனவில் தோன்றி இறைவனை மகிமைப்படுத்த தனக்கு ஆலயம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று கூறி ஆலயம் கட்டப்பட வேண்டிய இடத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். பக்தரும் தன் சக்திக்கு ஏற்ப அழகிய சிறிய ஆலயத்தை கட்டி முடித்தார். இவ்வாலயம் பழங்கால தமிழ் கட்டிட அமைப்பு முறையில் சின்னஞ்சிறு சுடு செங்கற்கள் மற்றும் கலவை சேர்த்த சுண்ணாம்பு சுதை காரைகள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்தில் உள்ள மாதா சுரூபம் சந்தன மரமும் யானை தந்தமும் இணைத்து பழங்கால அமைப்பில் அழகுடனும் உயரத்தில் சிறியதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மாதா சுரூபத்தை வடிவமைத்து அர்ச்சித்தவர் மேதகு ஆயர் ஜியோவானி மரிஞோலி ஆவார். இவர் கிபி 1339இல் திருத்தந்தையின் தூதராக தென்னிந்திய கிறிஸ்தவர்களை சந்திக்க வந்தபோது திருநிலைப்படுத்தி சுரூபம் தான் இன்று அதிசய மணல் மாதாவாக போற்றப்படுகின்றது. அது மட்டுமல்லாது நமது சவேரியார் அவர்களும் கடற்கரை கிராம மக்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்தவ நெறியில் திடப்படுத்தும் நோக்கத்தோடு இந்தியா வந்தார். கணக்கன் குடியிருப்பு புனித பரலோக அன்னையின் புகழை பற்றி கேள்விப்பட்டு அடிக்கடி வந்து அன்னையை தரிசித்து செல்வது வழக்கமாக இருந்த அவ்விதம் வரும்போது கிபி 1578ஆம் ஆண்டின் முதல் வாரத்தில் ஒரு நாள் அன்னையின் ஆலயத்தில் ஒருவர் இறந்து கிடப்பதைக் கண்டு உள்ளம் உருகினார். பரலோக அன்னையிடம் மன்றாடி இறை வல்லமையால் அம்மனிதனை உயிர் பெற்று எழச் செய்தார். இவ்வதிசயத்தை கண்ட மக்கள் அன்னையின் மரியாயின் மகிமையையும் இறைவனின் கருணையையும் போற்றி புகழ்ந்தார்கள். உயிர் பெற்ற அந்த இளைஞனை அவ்வாண்டு மணப்பாட்டில் நடந்த குருக்கள் மாநாடு வரை புனிதர் தன் கூடவே வைத்திருந்தார்.
மக்களே, நாம் அதிசய மணல் மாதா தோன்றிய கதையினை நாம் இப்பொழுது கேட்கலாமா? வாருங்கள். கணக்கன் குடியிருப்பில் வாழ்ந்து வந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள் சேசு மரியாயி என்ற பெண். இவள் தந்தை பனைத்தொழில் செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். அக்குடும்பம் ஏழ்மையிலும் வாழ்ந்தாலும் இறை பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கியது. சேசு மரியாயி சிறு வயது முதலே மாதாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு விளங்கினாள். தன் தாய்க்கு உதவியாக வீட்டு வேலைகள் செய்யும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் மாதாவின் ஆலயத்தில்தான் இருப்பாள். திடீரென்று ஒரு நாள் பனைத்தொழிலில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக சேசு மரியாயின் தந்தை இறந்தார். தலைவரை இழந்த குடும்பம் மிகுந்த வறுமையில் வாடியது. ஆயினும் சேசு மரியாயின் தாய் கூலி வேலை செய்து தன் மகளை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தார். சேசு மரியாயி வாலிப வயதில் பேரழகு மிக்கவளாய் திகழ்ந்தாள். பல இளைஞர்கள் அவளை அடைய முயன்று தோற்றனர். இவர்களில் அந்த ஊரை சார்ந்த பெருந்தனக்காரர் மகனும் ஒருவர். சேசு மரியாயி பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் கற்பின் கன்னியாக விளங்கியமையால் அவளை யாரும் நெருங்க முடியவில்லை. சேசு மரியாயின் தாய் தன் மகள் விரும்பியபடி தனது உறவினர் சூசைமுத்துவிற்கு அவளை மணமுடித்து வைத்தாள். பெருந்தனக்காரர் மகள் தனக்கு கிடைக்காத சேசு மரியாயை வாழ விட மாட்டேன் என வஞ்சினம் கூறினான். தம்பதிகள் சிறிது காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஓராண்டு கழிந்தது. பெருந்தனக்காரர் மகன் தந்திரமாக சூசைமுத்துவை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்து விட்டதாக ஊரை நம்ப வைத்து விட்டான். சேசு மரியாயி அழுது புலம்பினாள். மகளின் துயரை காண சகிக்காமல் தாயும் இறந்தாள். சோதனை மேல் சோதனையால் சூழப்பட்ட சேசு மரியாயி மாதாவின் காலில் தஞ்சமடைந்தாள். ஊரில் உள்ள மக்கள் யாவரும் அவளை துரதிர்ஷ்டக்காரி, அவள் முகத்தில் விழிப்பதே பாவம் என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆதரவற்ற அனாதை கைம்பெண்ணாக ஒரு வாய் சோற்றுக்கே வழியின்றி துன்பக்கடலில் மூழ்கி தவித்தவளுக்கு மரியாளின் பாதம் ஒன்றுதான் ஆறுதல். அன்னை மரியாள் அந்த பெண்ணின் பொருட்டு அற்புதம் ஒன்று நிகழ்த்த சித்தமானாள். கணக்கன் குடியிருப்பின் வடபுறத்தில் புத்தன் தருவை என்ற குளம் உள்ளது. சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குளத்தில் எல்லா பருவ காலங்களிலும் தண்ணீர் வற்றாது. இந்த குளம் இப்பகுதி மக்களுக்கு உயிர் ஊற்றாக திகழ்ந்தது. அக்காலத்தில் இக்குளம்தான் பறவைகளின் சரணாலயமாக இருந்தது. இன்றுள்ள மூன்றடைப்பு, கூந்தன் குளம் போன்றவை இப்பகுதியின் அழிவிற்கு பின் உருவானவை ஆகும். பெரும்பாலும் வெளிநாட்டு பறவைகள் மற்றும் நாரைகள் கூட்டமாக இங்கு வாழ்ந்ததால் இக்குளத்திற்கு நாரைக்குளம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சேசு மரியாயின் இடைவிடாத மன்றாட்டுகளினால் மனம் கனிந்த அன்னை மரியாள் கனவில் தோன்றி, மகளே, அஞ்சாதே, ஓர் உயிர் ஜீவனுக்கும் உணவளிக்கும் இறைவன் உன்னை மட்டும் கைவிடுவாரோ? இறை வல்லமையின் மகிமையை காலையில் காண்பாய் என்று கூறி மறைந்தாள். சேசு மரியாயின் வீட்டின் நின்ற ஆலமரத்தில் நாரைகள் வந்து தங்கும். அவற்றின் கழிவுகளை தினமும் சுத்தம் செய்வது அவளது வழக்கம். அன்று காலையில் எழுந்து அவள் பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆலமரத்தடியில் பறவைகளின் எச்சங்களுடன் ஏராளமான மீன்கள் சிதறி கிடந்தன. இவ்வதிசயத்தை கண்ட சேசு மரியாயி இரவில் தான் கண்ட காட்சியை நினைத்து இது அன்னை மரியாளின் திருவிளையாடல் என்று உணர்ந்து அந்த மீன்களையெல்லாம் சேகரித்து சமைத்து உண்டு வாழ்ந்தும் மீதமுடைய மீன்களை விற்றும் வாழ்ந்தாள். அவளுடைய துன்பங்கள் வறுமை நீங்கின. இவளை எப்படியாவது தவறானவளாக காட்ட வேண்டும் என்று எண்ணிய பெருந்தகனாரின் மகன் அவள் வேறொருவருடன் தொடர்பு கொண்டிருக்கிறாள். அவன்தான் இரவில் மீன்கள் வந்து கொடுக்கிறான். இப்படிப்பட்ட விபச்சாரிகள் ஊரில் வாழக்கூடாது என்று மக்களை தூண்டிவிட்டான். ஊர் மக்கள் அனைவரும் அவளை விபச்சாரி என்று பழி சுமத்தி 1798 ஆண்டளவில் மானவீர நாட்டின் தென் பகுதிகளில் ஒன்றான கணக்கன் குடியிருப்பை ஆண்ட துறவி பாண்டியன் என்னும் பாண்டிய அரசரை சார்ந்த மன்னன் அரசூரிலிருந்து கண்காணித்து வந்தான். இவன் சிறந்த பக்திமான், கடவுள் மீது பற்றுடையவன். எனவே இவன் துறவி பாண்டியன் என அழைக்கப்பட்டான். வழக்குகளை பாகுபாடின்றி நடத்த வேண்டுமென்று கண்ணை கட்டிக்கொண்டு நீதி வழக்கம் உள்ளவளான். ஊர் மக்கள் அனைவரும் அவளை பழி சுமத்தி அரசனிடம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள்.
ஊராரும் பெருந்தனக்காரர் மகனும் அவளுக்கு எதிராக காட்சியளித்தனர். சேசு மரியாயோ தான் குற்றமற்றவள், பரிசுத்தமானவள். அன்னை மரியாவின் பக்தை, மாதாவின் கருணையால் தன் வீட்டின் முற்றத்தில் உள்ள ஆலமரத்தில் குடியிருக்கும் நாரைகள்தான் மீன்களை கொண்டு வந்து போடுகின்றன என்றும், வேறு யாருடைய தொடர்போ கெட்ட நடத்தையோ தனக்கு இல்லை என்றும் வாதாடினாள். வேண்டுமானால் மன்னன் தன் வீட்டிற்கு வந்து உண்மையை கண்டு கொள்ளலாம் என்று கதறி அழுதாள். அவளின் கூக்குரல் அவையோரையே எட்டவில்லை. பொய்யர்களின் பேரிரைச்சல் எங்கும் எதிரொலித்தது. மன்னன் சூழ்நிலையின் கைதியானான். சேசு மரியாயை அக்கால வழக்கப்படி நடைவிளக்கெரித்து கொலை செய்ய உத்தரவிட்டான். நடைவிளக்கெறிதல் என்பது அக்காலத்தில் விபச்சார குற்றத்திற்கு அளிக்கும் கொடூரமான தண்டனையாகும். அதாவது குற்றவாளி தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்தில் எருக்கு மாலை செருப்பு மாலை அணிவித்து சிறிய அளவில் சிலுவை வடிவம் செய்து தோளில் வைத்து தலையில் முள்முடி வைத்து இறுதியில் உச்சியில் சிறிய துளையிட்டு எண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரிந்த நிலையில் ஊர்வலமாக கொண்டு செல்வர். தீ மெல்ல மெல்ல பரவி பெருந்தீயாக மாற குற்றவாளி துடிதுடித்து சாவான். மன்னன் ஆலோசனைப்படி சேசு மரியாய்க்கு இந்த கொடிய தண்டனை வழங்கப்பட்டது. நெருப்பின் வெம்மை தாங்க முடியாமல் சேசு மரியாயை இறுதியில் சாபமிட துணிந்தாள். மாதாவே, நீயே சாட்சி. மாசற்ற என்னை மானபங்கப்படுத்திய கணக்கன் குடியிருப்பு அழியட்டும், மண்மாறி பொழியட்டும், மண்மேடாய் குவியட்டும், ஒருவர் கூட உயிர் தப்பாது செத்தொழியட்டும் என்றபடி உயிர் விட்டாள். அவளையின் சாபம் அகிலத்தை அதிர வைத்து பெரும் சூறாவளி வீசியது. மண்மாறி பொழிந்தது. ஊர் முழுவதும் அழிந்தது. அத்தோடு அன்னையின் ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்து மறைந்து போனது. கணக்கன் குடியிருப்பின் அப்பகுதி கொடிய விலங்குகள் வாழும் வனாந்திரமாக மாறிப்போனது. கிபி 1798 ஆண்டில் ஒரு நாள் அன்னை மரியாள் தன்னை இந்த உலகத்திற்கு மீண்டும் வெளிப்படுத்த சித்தமாகி மனங்கனிந்த பொன்னான நாள். சாபத்தால் அழிந்த கணக்கன் குடியிருப்பு பகுதி தவிர மற்ற பகுதிகள் பசுஞ்சோலையாக காட்சியளித்தது. இக்காடுகளில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அத்தி ஆலமர நிழலில் தங்கி ஓய்வெடுப்பது வழக்கமாக இருந்தது. அன்றும் ஆடு மேய்ப்பவன் ஒருவன் தன் ஆடுகளுக்கு தண்ணீர் வைக்க நீர் இருக்கும் இடம் நோக்கி ஆடுகளை ஓட்டி சென்றான். செல்லும் வழியில் ஏதோ கால்களில் தட்டுப்பட அவன் இடறி கீழே விழுந்தான். இஃது ஏதோ மரத்தின் வேறாக இருக்கக்கூடும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டு தன் கடமையில் கண்ணாயினான். அன்று இரவில் அன்னை மரியாள் அவனுக்கு கனவில் தோன்றி, உன் கால்களை தடுத்தது நான் தான், அவ்விடத்தை தோண்டிப்பார் என்று கூறி மறைந்தார். விடிந்ததும் தான் கண்ட கனவு பற்றி சிந்திக்க அம்மனிதன் முதல் நாள் தடிக்கு விழுந்த இடத்துக்கு வந்தான். மணலை அகழ்ந்து பார்த்தான். அங்கு ஆலய முகப்பு சிலுவையை கண்டு மிகவும் வியப்புற்றான். உடனே காலம் தாழ்த்தாது சொக்கன் குடியிருப்புக்கு வந்து தான் கனவில் கண்ட காட்சி பற்றியும் பின்னர் நடந்தவை அனைத்தையும் அங்குள்ள மக்களிடம் உரைத்தான். அந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அக்காலம் சொக்கன் குடியிருப்பு வடக்கன்குளம் பங்கோடு இணைந்திருந்தது. வடக்கன்குளம் பங்குத்தந்தை சொக்கன் குடியிருப்பை கண்காணித்து வந்தார். ஆகவே ஏரியில் கண்ட அதிசய செய்தி வடக்கன்குளம் பங்குத்தந்தைக்கும் தெரிவிக்கப்பட்டது. மறுநாள் பங்குத்தந்தை தலைமையில் சொக்கன் குடியிருப்பு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். பல வாரங்கள் அயராது பாடுபட்டு அன்னையின் ஆலயத்தை வெளிக்கொணர்ந்தனர். மணல் முழுவதையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆலய கதவை திறந்து பார்த்தபோது அதிசயத்திலும் அதிசயம். புராதீன அமைப்புப்படி பீடத்தில் புனித பரலோக அன்னையின் அற்புத சுரூபம் மக்களை பார்த்து புன்னகைத்தது. அப்புன்னகையும் விளக்கொளியும் ஆலயத்தை பிரகாசிக்க வைத்தது. இவ்வதிசயத்தை கண்ட மக்கள் புனித பரலோக அன்னையை அதிசயமாதா என்று அழைத்து மகிழ்ந்தனர். மேலும் ஏரி காட்டுக்குள்ளிருந்ததால் காட்டு மாதா என்றும், மணலுக்குள்ளிருந்து கிடைத்ததால் மணல் மாதா என்றும், அதிசயங்கள் பல நடத்தி வருவதால் அதிசய மணல் மாதா என்றும் போற்றுகின்றனர்.
இவ்வாலயம் தோண்டி எடுக்கப்பட்டு 226 ஆண்டுகள் ஆகின்றன. வருடந்தோறும் மே மாதம் நடைபெறும் இந்த ஆலய திருவிழாவுக்கு உலகமெங்கும் வாழும் மக்கள் வந்து குவிக்கின்றனர். ஆலய சிறப்பையும் அன்னையின் மகிமையும் கண்டு தமிழக அரசு 2012ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை தமிழக அரசின் சுற்றுலா தலமாக அறிவித்து ஆலயத்திற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் அதிசய மணல் மாதா திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாமும் அன்னையை சென்று காண்போம், பல அதிசயங்களை பெறுவோம். அன்பு நேயர்களே, எங்களது விஆர் ரிலீஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான கருத்துக்களை தெரிவியுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.